அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 139 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நாம் கர்த்தரிடமாக தேவ சமூகத்திலே முதலாவது உட்காரும்போது நம்மை முதலில் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாய் இயேசுத்தால் ஊற்றி சுத்திகரிக்க வேண்டும். அது நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நம்ம சுத்திகரிக்க வேண்டும். இப்படியாக நம்ம இருதயமுடைய சிந்தனை, நம்முடைய சொல் நாவு இருதயம் யோசனை அப்போதுதான் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை, நமக்கு தேவஸ்தத்தை வெளிப்படுத்தி நமக்கென்று ஆயத்தம் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தந்துள்ளுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் எல்லோரையும் சோதித்து தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, பேர் பேராக தகப்பனே, நாங்கள் எதில் குறைவுளவாக இருக்கிறோம் தகப்பனே, எதில் நாங்கள் தகப்பனே எங்களை சீர்படுத்திக் கொள்ளணும், சரிப்படுத்திக் கொள்ளும் என்று எங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. வசனத்தின் மூலமாக எங்களோட பேசுங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சொப்பனத்தில் நீங்கள் பேசுங்க ராஜா. தீர்க்க தரிசனமாக பேசுங்கப்பா. சோத்திரங்கத்தாவே. ஆவியானவரே தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை அபிஷேகித்து தகப்பனே சப்பா, எங்களை சோதித்து எங்களிடத்தில் இருக்கிற தகப்பனே சப்பா, நமக்கு பிடிக்காத காரணங்கள் முற்றுமாக அகற்றி எங்கள் நுகங்களை முறித்து விடுமாப்பா. சோத்திரங்கத்தாவே. நம்முடைய சாயலாக எங்களை மாற்றி எங்களை பரிசுத்தமாக நாங்கள் நடக்கும், பரிசுத்தமாக பேசும், பரிசுத்தமாக சிந்திக்கும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே சப்பா. ஏசப்பா, நாங்கள் மீண்டும் பயப்படுத்துகிற அடிமைத்தனத்தை ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்தனாவை பெற்றிருக்கிறோம் தகப்பனே இசப்பா. கொடானுடைய ஸ்தோத்திரம் கத்தாவே. அந்த பிள்ளை என்ற ஸ்தானத்தில் தகப்பனே எங்களை தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே எங்களுக்கு போதித்து வழிநடத்துங்க தகப்பனே. வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை ஒவ்வொருத்தரும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மீட்பெறும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ் நல்ல தகப்பனே. ஆமேன்.